சூடான பிரியாணியில் லெக் பீஸு கொஞ்சம் ரைத்தா வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீளமாக வெட்டி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே 10 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி வச்ச பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடிசா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயும் மசாலாவும் தனியாக பிரியணும். அது கூடவே காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிலோ அரிசி போடுறனால 2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் குக்கிங் டைம் கொஞ்சம் கம்மியாகும். நான் இந்த டைம் டபுள் ரோஸ் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒருத்தனை கரண்டியை பிடிச்சி சுத்துடா, ஆனால் அவன் பாட்டுக்கு தனியாக சுற்றிட்டு இருக்கான். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி சுடு தண்ணி மேலே வச்சு ஒரு 20 நிமிஷம் தம் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி லெக் பீஸோட ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன். பை கைஸ்.